அவ கண்ணை முழிச்சிருவாளாடி, பயமா இருக்குடி. ஏய் கவலைப்படாத, அதெல்லாம் கண்ணை முழிச்சுக்குவா. ஏய் எப்படியே அவளுக்கு இவ்வளோ பிளட் லாஸ் ஆச்சு? ஏய் அதான் ஒன்றும் புரியலை, கீழே ஏது விழுந்துட்டாள். அவன் கண்ணை முழிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்போம். முதல்ல எல்லாம் அழுகிறது நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அழுகிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஏ அதான் பாரு, நம்ம ஸ்டார்டிங்கே போய் லைப்ரரியில் பார்த்துருக்க இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமாடி. ஏ அது என்ன நமக்கு தெரியுமா அவள் லைப்ரரிக்குள்ளே இருப்பான்ட்டு? சரி விடுங்க, யாரும் அழுகாதீங்க. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றதா? சிறந்தவள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டாக்டர் நாங்க இப்ப போய் பார்க்கலாம் தானே டாக்டர்? உன்னை கூட்டி செல்ல துடிக்கின்ற. ஏய் அம்மு எப்படி அம்மு இருக்கு? ஏய் எனக்கு நல்லா தான் இருக்கு, தயவு செஞ்சு யாரும் அழுகாதீங்க. நீங்க அழுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் அழுக வருதுடி. அவதான் சொல்றாள யாரும் அழுகாதீங்க, நீங்க அழுகிறதெல்லாம் பார்த்தா அவ அழுந்தா தலைதான் வலிக்கும். அவங்களே எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியலடி. நீ காண போனதுல இருந்தே நான் ஒரு பச்சை தண்ணி கூட வாயில குடிக்கலடி. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா தாராவுக்கு ஒரு பிரச்சனைப்பா. பாரு உனக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம வந்திருக்கல்ல, வேணா போய் சாப்பிட்டுறியாடி? வேணாண்டி, இங்க சாப்பிடல, வேணா வெளியில போய் சாப்பிட்டு வரேன். இங்க அந்த மெடிக்கல் தான் இருக்குமா, அதனால வேணாண்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி அண்ணன் கிட்ட போய் பயமா இருக்குன்னு அழுந்துகிட்டு இருந்தா. நம்ம தாரா அழுந்தாளா? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் சிரிங்கடி. அம்மா கிட்ட சொன்னீங்களா இல்லையாடி? அம்மா கிட்ட சொன்னா பயந்துருவாங்கடி, அதனால தாண்டி இன்னும் சொல்லல. சொல்லாதீங்க, வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். அதை தாண்டி நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன ஆதிரா வந்ததுல இருந்து பேச மாட்டேங்கிற? இல்லடி கொஞ்சம் பயமாயிடுச்சு அதாண்டி. ஆதிரா பயப்படலாமா? உனக்கு கொழுப்பு தாண்டி. கொஞ்சம் சிரிங்கடி எல்லாம். ஆமா தாரா, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, நீ மட்டும் போய் உட்கார்ந்துட்டு இருக்க. போடி, எனக்கு செம்ம கால் வலிக்குது. தேடி தேடி நீங்களாம் அழுந்துட்டு நின்றுட்டு இருப்பீங்க, எனக்கு அப்படியாப்பா? எனக்கு கால் வலிக்குது, நான் வந்து உட்காந்துட்டேன். இது ஹாஸ்பிட்டல் ரீ, ஹாஸ்பிட்டலா இருந்தா என்ன நமக்கெல்லாம் கால் இருக்காது உட்கார்றதுக்கு? நான் இங்க படுத்துட்டு இருக்கேன்டி, எனக்காவது கொஞ்சம் இடம் விடணும்டி. அதெல்லாம் என் மடியில படுத்துக்கோடி. வேற ஒன்றும் இல்லடி, அவளுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்பப்பா காணோன்னே எல்லாம் என்ன அழுது இப்ப எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க பாருடி. ஏண்டி என்னை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்களா இருக்கும் போது எனக்கு ஏதாவது ஆகுமா? ஆகாது, இருந்தாலும் ஒரு பயம்டி எங்களுக்குள்ள. போதும் பேசினதெல்லாம், எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிட போலாம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா தாராக்கு ஒரு பிரச்சனைடி. சேம்டி, எனக்கும் பசிக்குது அம்மு. அதோ அடுத்த ஆரம்பிச்சிட்டால, அடுத்து என்ன கௌசல்யா நீ தான் ஆரம்பிச்சுடு. பாத்தீங்களாடி, நம்மளால கிண்டல் பண்றாங்க. அதான் பாருடி, நமக்கெல்லாம் பசிக்காதாடி? பசிக்கும் தான்ப்பா, இங்க ஒரு பேஷண்ட் படுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சம் கம்மன் இருக்கலாம்ல. ஏண்டி என் ஃப்ரெண்டு பேஷண்ட் ஆக்கிட்ட? அவளுக்கு பசிக்காது, நமக்கு பசிக்கும்ல. அம்மா உனக்கு பசிக்குதா இல்லையா? ஆமா எனக்கும் பசிக்குதுப்பா. அம்மாலாம் சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க. பார்க்ல தாண்டி உட்காந்து சாப்பிடணும், அம்மா இப்பதான் சொன்னாங்க என்கிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கோங்கன்னு அம்மா இப்பதாண்டி சொன்னாங்க. சொல்லிட்டேடி உங்க அம்மா கிட்ட போடி போய். பின்ன நீ காணோம், எப்படி ஜோதி அம்மா கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அதுக்கு நீ ஏண்டி இப்படி? சரி அதெல்லாம் விட, எப்படி அடிபட்டுச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கீழே விழுந்துட்ட அவ்வளவுதான். ஒன்னும் எங்க கிட்ட போய் எது சொல்லலையேடி? நான் போய் சொல்லுவேனா? அதெல்லாம் இல்லடி, சும்மா கீழே விழுந்துட்ட அவ்வளவுதான். கீழே விழுந்ததுக்காடி இவ்வளோ அடி? மேல இருந்து புக் எடுக்கும் போது கீழே விழுந்துட்டேன்டி. அப்ப புக் எதுவுமே கீழே விழுகல? சரி விட, நீ சொல்ற, நாங்க நம்புறோம். ஓகே விட. இப்ப அந்த ஆராய்ச்சியெல்லாம் முக்கியப்படி, வாங்கடி சாப்பிட போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். இப்ப எப்பதான் இருக்காமோ? சாப்பிட்டியடா? அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணேனா, சாப்பிட்டாரியனா? வலிக்குதான் இல்ல என்னடா கண்டு? அடிப்பட்ட பொண்ணுகிட்ட வலிக்குதா கேக்குறீங்க பாத்தீங்களா? என்ன வலிக்காம இருக்கும்? வலிக்குது, பட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி காட்டிக்கிறது இல்லனா. டிஃபரன்ஸ் போல. இல்ல நான் இல்லாத போதே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இதுக்கு மேல வலிக்குதுன்னு சொன்னா இன்னும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி நானும் ஜாலியா இருக்கேனா. அது இல்லாம அவங்க கூட இருக்கும்போது எனக்குமே வலி தெரியாதுனா. சூப்பர்ரா, ஃப்ரெண்ட்ஸ்க்காக இவ்ளோ விட்டு கொடுக்குறீங்க. ஆனா என் தங்கச்சி அழுந்து நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு ஒரே அழுக, கண்ணுல இருந்து கண்ணீரா வருதுமா. என்னன்னா எல்லாரும் ஒரே வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் தாராவும் அழுந்தான்னு இப்ப சொல்லிட்டு போனா.
ஏடாமா தாராளா இருந்து பார்த்தது இல்லையோ? இல்லனா அவ எங்கனா அழுந்திருக்கா, நீங்க வேற. நான் தானே மிஸ் பண்ணிட்டா அவ அழுகிறத பார்த்து. எப்பவுமே ஜாலியா இருப்பா. விடு விடு, இன்னொரு டைம் அழுக வச்சிடலாம். ஏடா நீங்க வேற ஒரு டைம் அழுந்ததுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேனா. ஆமாண்டா, அதேதான் நானும். அங்க வந்து தைரியமா சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லிட்டு இங்க வந்துட்டு அதேதான் சங்கீதாவும் பண்ணா. தைரியமா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளார அவ்வளோ அழுக. அதான் பாருங்களேனா எவ்வளவு அழுந்திருக்காங்கன்ட்டு. லைப்ரரிக்குள்ள போகும்போது எதையாவது கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. சரி எதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் தொந்தரவு பண்ணனும் நானே போனேனா. புக்ஸ் ஏதாவது வேணா கேட்டு எடுத்துக்கலாம்லடா. நான் இல்லனா அங்க யாரும் இல்ல, அதனால சரி நம்மளே ஏறி எடுத்துருவோம்னு விட்டுட்டேனா. ஆதிரா என்னமோ சொன்னா நீ பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேனா. சரி விடுறா, பாத்துக்கலாம் விடு. இன்னொரு டைம்ல நல்ல ஜாக்கிரதையா இரு. சரி நான் பாத்துக்கறேனா. அம்மா கிட்ட சொல்லிட்டியாடா? நான் இல்லனா வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேனா. அதுவும் கரெக்ட் தான், நான் வீட்டுக்கு போய் சொல்லிக்கோ. இப்ப சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால தானே சொல்லல. அம்மா வாங்கம்மா. அம்மா நான் வீட்டுக்கு வர பத்தியா, அதனால வரவே திட்டுரு. ஏமா லைப்ரரியில புக் எடுக்கும்போது பார்த்து எடுக்கிறது இல்ல? அம்மா இல்லம்மா, கொஞ்சம் ஏறி எடுக்கலாம்னு எடுத்தாது கீழே விழுந்துட்டேம்மா. நீ அசால்ட்டா விட்டுட்ட. உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழுக, இங்க இருந்து அங்க போகுவோம், அங்க இருந்து இங்க வருவோம், மெடிக்கல் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கு என்ன தெரியுமாமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் அழுகைய பார்க்கணுமே. அப்பப்பப்பா இதுல அழுகலனா கீதா மட்டும்தான். அவ தான் கொஞ்சம் தைரியமா இருந்தா அவ கிடைச்சிடுவான்ட்டு. ஆமாம்மா இப்பதாம்மா சொன்னா. சரிடா சாப்பிட்டியா? ஆமா நான் சாப்பிட்டேம்மா. எங்கடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அம்மா அவங்க டாக்டர் கிட்ட பேச போயிருக்காங்கம்மா. ஓ அப்படியாடா, சரி அவங்களாம் சாப்பிட்டாங்களா? ஏன்னா மதியானத்துல இருந்து சாப்பிடவே இல்ல அதான். சாப்பிட்டாங்கம்மா அவங்களாம். சரி ஆதி நீ இங்க இருக்கியா இல்ல பாத்துட்டு வரியா? அம்மா நான் இங்கே இருக்கேம்மா, ஆதிராவை கூப்பிட்டே வந்துடுறேம்மா. கார் வச்சிருக்கேன் இல்லம்மா, எல்லாரும் கார்லயே போய்க்கலாம். அம்மாவையும் கார்லயே கூப்பிட்டு அப்படியே போய்க்கலாம்மா. ஓ சரி நீ பாத்துட்டு வா, நான் போறேன். அம்மா நீங்க எதுல போறீங்க? நான் ஸ்கூட்டில தான் போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வாங்க. சிவா ஸ்ரீ நீங்க எதுல வந்தீங்க? அம்மா நாங்க 2 பேரும் ஒரே பைக்ல தான் வந்து அதுல போயிருவோமா. சரி பார்த்து பத்திரமா போங்க. சரிம்மா. இனிமே பார்த்து பத்திரமா ராமு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் கூட நீ இல்லனா அவ்வளவுதான்டா அழுந்துருவாங்க அவங்க. அம்மா இதுக்கு மேல பார்த்து பத்திரமா இருந்துறேம்மா. சரி ஆதி கூட வந்துரு. ஏமா அது என்ன கஷ்டம், நான் வந்துறேம்மா விடுங்கம்மா. அப்ப என்னலாம் நீ மதிக்கல. அப்படியெல்லாம் இல்லனா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால தானா. என் தங்கச்சியை கூட்டிட்டு போறதுல எனக்கு என்னடா கஷ்டம். சரி நான் உங்க கூடயே வந்துறேனா. சரி பத்திரமா ஆதி, பார்த்து பொறுமையா கூப்பிட்டு வா. ஆமா நான் பொறுமையா கூட்டிட்டு வந்துடுறேன். சிவா ஸ்ரீ பார்த்து பத்திரமா வாங்க. எங்கடா பிரபாவ காணோம்? மா இல்லம்மா, அவன் வெளில நின்றுதான் வரேன்டாமா. பேசிட்டான், அம்மா கூட போன் பேசிட்டு அப்படியே நின்றுட்டாமா. ஓ அப்பையடா, சரிடா. சரிம்மா. அம்மா இப்ப எப்படி இருக்கு? அடுத்து நீங்களா பிரபா? இப்ப நல்லா இருக்கு பிரபா. ஓ அப்படியா? ஏன் லைப்ரரிக்குள்ள பார்த்தது நான் வந்து என்கிட்டயாவது கேட்டிருக்க கூடாதா? இல்ல பிரபா, எடுத்துறலாம் தான் ஏர்னேன், பட் தடுக்கி விட்டுருச்சு பிரபா. உண்மையுமே தடுக்கி விட்டுச்சா? ஆமா பிரபா, தடுக்கி விட்டுருச்சு பிரபா, அவ்வளவுதான். சரி நல்லா ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்த இப்பதான் ஓகேன்னாங்க. சரி பிரபா. சரி யாரு கூட போறீங்க அம்மு? ஆதி என்ன கூட்டி போறாங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி அம்மு. நீங்க பிரபா? நானும் ஆதி கூட தான் வந்தேன், ஆதி கூட தான் போகணும். ஓ அப்படியே பிரபா, சரி பிரபா. சாப்பிட்டீங்களா அம்மு? என்ன பிரபா எல்லாரும் ஒரே கேள்வியே கேக்குறீங்க? சாப்பிட்டே பிரபா. ஓ அப்ப எனக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாரும் கேட்டாங்க. அப்புறம் நீங்க இவ்ளோ லேட்டா வந்தா இப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கே, டக்குன்னு வருவல இல்ல பிரபா? வந்தேன், அதுக்கப்புறம் அம்மா போன் அடிச்சிருந்தாங்க, அம்மா கூட பேசிட்டு இருந்தா அம்மு. சரி விடுங்க விடுங்க, ஃப்ரெண்ட் மேல இவ்வளவுதான் பாசம். என்ன அம்மு என்ன பத்தி இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா தான் விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் அம்மு. அம்மா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க? அப்பவே டாக்டர் பார்க்க போனாங்க, இன்னுமா வரல? இன்னும் வரல, டாக்டர் கிட்ட தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஓ சரி பிரபா. எப்படியும் இன்னைக்கே வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், போலாம். ஆமா பிரபா, முதல்ல வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகணும். இந்த ரத்தம் இதானதுல ஒரு மாதிரி இருக்கு பிரபா. சரி விடுங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு போயிருவாங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். சரி பிரபா, ஃப்ரெண்ட் மேல அவ்வளவு பாசம் போல. ஃப்ரெண்டு மேல பாசம் இருக்க கூடாதா? இருக்கலாம்